Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge day 9 ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்ற போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னக்கா அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்சுலின் எதிர்ப்புனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிளட்டில் சுகரோட அளவு, அதாவது நம்ம கார்ப்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது சுகரோட அளவும் சரி இன்சுலின் அளவும் சரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மசில்ஸ் மேலேயோ நம்ம செல்ஸ் மேலேயோ நம்ம ஆர்கன்ஸ் மேலே ஒரு ஃபேக்டாக கன்வெர்ட் ஆகும் அளவுக்கு அதிகமாக சுகர் சேரும்போது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த சுகர் கூட என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஃபேக்டாக கூட கன்வெர்ட் ஆகாது, எனர்ஜியாக கூட சேர்த்துக்காது. பிளட்டில் இன்சுலினோட அளவும் இன்க்ரீஸ் ஆகும், சுகரோட அளவும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால சைட் எஃபெக்ட் நம்ம நிறையா வரும். மெயினாக சுகர் வரும், டயபெட்டிக் 2 வரும், ஹை கொலஸ்ட்ரால், பிபி, இப்படியே ஒவ்வொரு தைராய்டு பிரச்சனை, பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வரும். இது மெயினாக ஏன் வருது அப்படின்னா உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகவும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான கார்ப்ஸ், 1க்கு 3 பங்கு கார்ப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்சுலின் லெவல் பிளட்ல பிரச்சனை வரதான் செய்யும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான லோ கார்ப்ஸ் டயட் எடுக்கிறதும் சரி, அதே நேரத்தில் ஃபைபர் புரோட்டீன் உணவுகள் எடுக்கிறதும் அது கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்றத சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஆண்களோட ஹிப் சைஸ் அப்படின்றது 40க்கு மேலே போகக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 40 அதிகம் தாங்க, 35 தாங்க. ஆண்கள்லாம் 35, 36 தான். பெண்கள் அப்படின்ற போது 33, 34 இந்த இன்ச்சிலேயே உங்கள் ஹிப் சைஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இப்போல்லாம் என்னையே கேட்டாலாம் 25 வயசுக்கு மேலேயே ஒரு ஆக்டிவிட்டியை கொண்டு வாங்க. டெய்லி உங்கள் உடல் உழைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் சரி, அடுத்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாகவும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற நான் என்ன சொல்லுவேன்னா அரிசி சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சாப்பிட்ற உணவில் அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தோசை ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன்னு வைங்க, ஒரு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு கப்புக்கு முளை கட்டின பச்சை பயிர் எடுக்கிறது, காய்கறிகள் எடுக்கிறது. ஒருவேளை நான் தோசை சாப்பிட்டேன்னா அடுத்த வேலைக்கு நான் ரைஸ் சார்ந்த உணவுகளை கட் டவுன் பண்ணிவிட்டு பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு பல்சஸ் மாதிரி எடுக்கிறது, இல்லை சூப் எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் உணவு முறைகளை மாற்றி மாற்றி எடுக்கும்போது கார்ப்ஸோட அளவு அதிகமாக இருக்காது. உங்களுக்கு ஃபைபரும் புரோட்டீனும் உங்களோட உடம்புக்கு வெயிட் லாஸை தாண்டி உங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க டே 9ஓட எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போயும் சொல்கிறதா, டே 9ஓட எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. டே 1ஓட 6 எக்ஸசைஸும் 2 செட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே 9க்கு எக்ஸசைஸும் 2 செட்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வால் புஷ்அப். நம்ம ஆர்ம்ஸும் நம்ம செஸ்ட்டும் டோன் பண்ணுறதுக்கு. லேடிஸ்க்கு மேக்ஸிமம் ஃப்ளோரில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாலில் புஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வால்லேருந்து நீங்கள் உங்கள் கால் பாதம் 3 அடிக்கு இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சோல்ற அளவுக்கு கால்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கை செஸ்ட்டுக்கு நேராக செவத்தில் ஹோல்ட் பண்ணுங்கள். மேலே ரொம்ப தூக்க வேணாம். அது மாதிரி உங்கள் மணிக்கட்டு, உங்கள் முட்டியை இப்படி விரிக்காதீங்க. உங்கள் முட்டி இடுப்பை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 சேம் காலை ஒட்டி கால் பாதத்தை தூக்கி கூட பண்ணலாம். 1 2 3 4 5 6 இப்படி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டும் போது செவத்தை போய் இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 4 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட்டை ஃபுல்லாக உங்கள் ஆர்ம்ஸ் தான் தாங்கணும். ஸோ இங்கே தான் நல்லா பெயின் வரும். முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபுல் பாடியும் ஃப்ரண்ட் அண்டு பேக்கில் புஷ் பண்ணி பண்ணுறது தான் வால் புஷ்அப். 30 பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் ப்ரெஸ். தம்பிள்ஸ் எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட், எந்திரிச்சு ஷோல்டர்கிட்ட கொண்டு தம்பிள்ஸ் ப்ரெஸ். கால்கள் முட்டியை புஷ் பண்ணாமல் கையை எல் ஷேப்பில் டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். 1 ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் ப்ரெஸ், 2 3 4 ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் ப்ரெஸ் 20 பண்ணுங்கள். அதே நேரத்தில் 2 செட்டு பண்ணிக்கலாம், இல்லை 4 செட்டு வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு எனக்கு அப்டமன் தொடை தான் குறையணும் அப்படின்றவங்க டெய்லி 3 செட்டு பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் இருக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. கைகளை ஃப்ரண்ட்டில் தை மசில்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரைசப் மசில்ஸை புஷ் பண்ணி 1. என்னோடய கை திரும்பி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு எல்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். டவுன், ரைஸ். 1 2 3 4 5
6. இப்படி கை வச்சு இப்படி தூக்கி இப்படி கை மேலே வைக்கக்கூடாது. உங்கள் ட்ரைசப் மசில்ஸை புஷ் பண்ணி 1 2. அப்ரைட் ரோ 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாங்க் ஜாக். ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் தான் பண்ணுவோம். சேம் ஃபுல் பிளாங்க். ஷோல்டருக்கு நேராக உங்கள் கை ஷோல்டருக்கு நேராக எல்போ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவுக்கு உங்கள் கைகள் இருக்கட்டும். கால் அதே மாதிரி 2 கால் ஒட்ட இருந்தாலும் ஓகே தான். என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. பிகினராக இருக்கீங்கன்னா லெஃப்ட் சைட் காலை லெஃப்ட் சைட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட் சைட் கால் ரைட் சைட். பிகினராக இருக்கவங்க என்னால் ஜம்ப் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மெதுவாக காலை ரைஸ் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணுறவங்க 1 2 3 4 5 6 7. எப்போவுமே நம்ம லோயர் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் அப்பர் பாடிக்கு உங்கள் ஆர்ம்ஸை நல்லா ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணுங்கள். இங்கேயும் வலிக்கும், இடுப்புக்கிட்டேயும் வலிக்கும். பிளாங்க் ஜாக் 20 இல்லைன்னா 30 பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் ஷோல்டர் ப்ரெஸ். இதில் தம்பூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து பண்ணும்போது தம்பூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பொசிஷன் சரியில்லை அப்படின்னா லேடிஸ்க்கு மேக்ஸிமம் இந்த ஜாயிண்டில் பெயின் வரும், இல்லைன்னா இந்த காலர் போனில் பெயின் வந்துடும். ஃபஸ்ட்டு வெறும் கையில் பண்ணி பாருங்கள். கை காதுக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, கீழே ஃபுல்லாக இறக்கி இடுப்புக்கிட்ட டச் பண்ணுற அளவுக்கு 1 2 3 4. சரி, இது நான் உட்காந்து பண்ணி காமிக்கிறேன். ஆனால் பொசிஷன் அப்படின்றது ஃபுல் பிளாங்க் பொசிஷன். ஒரு கைக்கு பண்ணுறீங்கன்னா இன்னொரு கையை டைட்டாக பிடிங்க. அது மாதிரி லோயர் பாடியும் காலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. காதுக்கு நேராக கை ஸ்ட்ரைட்டாக இருக்கா. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான். இப்போ லெஃப்ட் பண்ணுறேன்னா ரைட் சைடு கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். காதுக்கு நேராக கை ஸ்ட்ரைட்டாக வச்சு 1 2 3 4 5. ஃபுல் பிளாங்க் வித் ஷோல்டர் ப்ரெஸ் அப்படின்றது ஈச் சைடு 20 பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃப்ளட்டர் ஹிக். ஃபுல்லாக கீழே படுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளோரில் படுத்து பண்ணுற எக்ஸசைஸு நான் திரும்ப சொல்கிறது, இந்த இடுப்பை வளைக்காமல் இடுப்பு ஃபுல்லாக தரையில் இருக்க மாதிரி அடி வைத்த உள்ளே இழுத்து பிடிச்சி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால்களுக்கு மேலே தூக்கிறதுக்கு முன்னாடி பட்டுக்கு அடியில் லைட்டாக கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. காலை 90 டிகிரிக்கு மேலே எல் ஷேப்பில் கூப்பிடும். கொஞ்சம் காலை கீழே இறக்கி ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணி இதிலேருந்து அடி வைத்த உள்ள டைட்டாக இழுத்து பிடிச்சி உங்கள் தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கால் கீழே இறங்குனா ஒரு கால் மேலே வரணும். அதே நேரத்தில் கீழே இறங்குற கால் அப்படின்றது தரையை டச் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5. ஃப்ளட்டர் ஹிக் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், கால் வேகமாக மேலே கீழே போயிட்டு வரும்போது. ஆனால் அடி வயிற்றுக்கும் சரி உங்கள் தை மசில்ஸ்க்கும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் தை மசில்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் சொல்கிற ஒரே கண்டிஷன், இடுப்பை பெண்ட் பண்ணாமல் உங்கள் கோர் மசில்ஸை உள்ளே இழுத்து பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு தடங்கல்கள் நிறையா வரும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அப்படின்ற போது தடங்கல்கள் அதிகமாகவே வரும். ஃபங்க்ஷன் போகிறதோ இல்லை வெளியில் பசங்களை கூப்பிட்டு போகிறது, வேலைகள் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்க எதுவாக இருந்தாலுமே நான் என்ன சொல்வேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டப்படுறோம், வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் வரும். 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் 3 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் வரும். பட் நம்மளை யாருமே அப்ரிசியேட் பண்ணலை, நான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா அதோட பலனை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் அந்த சந்தோஷத்தை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். அப்போ கஷ்டத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால் எதையுமே கஷ்டமாக நினைக்காம நம்மளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நினச்சிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ டே 10ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.